அனைவருக்கும் வணக்கம். குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்தவங்க தான் ஹமீதா. இவங்களுக்கு தற்போது 55 வயசு ஆகுது. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகனுடைய பெயர் முகமது வாசிம். இரண்டாவதான இளைய மகனுடைய பெயர் பர்வேஷ். ஹமீதாவுடைய கணவன் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டார். இதனால் தன்னுடைய 2 மகன்களோட தான் ஹமீதா வாழ்ந்துட்டு வராங்க. ஹமீதாவுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தான் தன்னுடைய மூத்த மகனான முகமது வாசிமுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஷபானா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. திருமணமான புதுசில் கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாகவே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் தான் ஷபானா தன்னுடைய கவனத்தை தன்னுடைய கொழுந்தனாரான பர்வேஷ் மீது திருப்பியிருக்காங்க. தன்னுடைய அண்ணியுடைய மனைவியாச்சு அப்படின்னு சொல்லி பர்வேஷும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் அண்ணியோடு அவங்களும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த நெருக்கமானது நாளைவில் தகாத உறவாக மாறியிருக்கு. அதன் பிறகு தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் அண்ணியான ஷபானா தன்னுடைய கொழுந்தனாரான பர்வேஷோட தனிமையில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் ஹமீதாவுக்கு இவங்க மீது சந்தேகமே வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ணியான ஷபானாவும் கொழுந்தனாரான பர்வேஷும் நடந்து கொள்ள விதம் அவங்களுக்கு நெருடல் ஏற்படுத்தியிருக்கு. இவங்க 2 பேருடைய நடத்தையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஹமீதா இவங்க மேலே ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய இளைய மகன் தன்னுடைய மூத்த மகனுக்கு துரோகம் செஞ்சு அன்னியோட தகாதவர்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. இதை கையும் கொலமாக பிடிச்சி ஹமீதா 2 பேரையுமே எச்சரிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேருமே அதை கேட்குற மாதிரி தெரியல. ஹமீதா எத்தனையோ முறை இவங்களை கண்டித்தாலும் கூட இவங்க 2 பேரும் தங்களுடைய தகாத உறவை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க. தன்னுடைய மருமகனான ஷபானா இப்படி தன்னுடைய இளைய மகனான பர்வேஷோட தகாதவர்கள் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த மகனான வாசிம் கிட்ட சொன்னால் அவன் மனமுடைஞ்சு போயிடுவானே, அதனால் அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஹமீதாவும் அவர்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக இருந்து பார்த்துருக்காங்க. பல முறை ஷபானாவையும் பர்வேஷையும் அழைத்து எச்சரித்தும் பார்த்துருக்காங்க. ஆனால் தன்னுடைய அம்மா தன்னுடைய மூத்த மகனான வாசிம் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பர்வேஷும் ஷபானாவும் ஹமீதா என்னதான் எங்களை கண்டித்தாலும் கூட அதை ஒரு பொருட்படுத்தாமல் தங்களுடைய தகாத உறவை ரகசியமாக தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசிய உறவானது மூத்த மகனான அதாவது பர்வேஷோடைய அண்ணனான வாசிம் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ரகசியமாகவும் கச்சிதமாகவும் தங்களுடைய தகாத உறவை கையாண்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஹமீதா இவங்களை எத்தனையோ முறை நம்ம புத்திமதி சொல்லி அறிவுரை சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் இவங்க கேட்குற மாதிரி தெரியல. அதனால் நம்ம வேறு ஒரு விஷயத்தை தான் நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளான ஷபானாவை அழைச்சி அவங்க எச்சரிக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கும் என்னுடைய மகனுக்கும் உனக்கும் கடந்த சில நாட்களாகவே கருத்து வேறுபாடு தான் வந்துட்டு வருது. அதனால் நான் என் மகன்கிட்ட பேசி உன்னை நான் விவாதத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் உன்னுடைய தகாத உறவை என் பையன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என் மகன்கிட்ட பேசி உன்னை நான் விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதே மாதிரி தன்னுடைய 2வது மகனான பர்வேஷை அழைச்சி நீ கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்ட, நீ ஒரு துரோகி, அதனால் என் சொத்தில் உனக்கு ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். ஷபானாவை நான் விவாகரத்து பண்ண வச்சுட்டு என் பையனுக்கு வேறு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் சொத்தை எல்லாத்தையும் நான் அவன் பேருக்கு தான் எழுதி வைக்க போகிறேன், உனக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரையும் மிரட்டுறாங்க. இதனால் ஷபானாவும் பர்வேஷும் அதிர்ச்சி ஆகிறாங்க. தன்னை விவாகரத்து செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பயத்திலையும் பர்வேஷ் தனக்கு சொத்தே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் 2 பேருமே சேர்ந்து இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஹமீதாவை கொலை செய்ய முடிவு பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தன்று அதாவது கடந்த மார்ச் 10ஆம் தேதி அன்று 2 பேருமே வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு ஹமீதாவை கொடூரமாக தாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஹமீதாவும் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போகிறாங்க. அதன் பிறகு இது குறித்து உடனடியாக ஷபானா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தந்தையான ஃபெரோஸ் சாலத்துக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவரும் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பாழறக்கூடாது, தன்னுடைய மகள் கொலை கேஸில் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் உதவி செய்கிறதுக்கு முன் வராரு. அதன் பிறகு 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஹமீதாவுடைய உடலை ஒரு பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையில் கட்டுறாங்க. அதை ஷபானுடைய தந்தையான ஃபெரோஸ் சாலம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய தோளிலேயே தூக்கிட்டு போய் அருகில் இருந்த கோவில் பகுதியில் ஒன்றில் வீசிட்டு வந்தார். அதே நாளில் ஃபெரோஸ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் உங்கள் அம்மாவை காணலை, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க, ஆனால் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீயும் உன்னுடைய அம்மாவை காணலைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் திட்டத்தின்படி அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு என்னுடைய அம்மாவை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுக்குறாங்க. அவர் அளித்த புகாரின் பேரில் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன ஹமீதாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் மார்ச் 11ஆம் தேதி காலையில்
கோவில் பகுதியில் ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு அப்படின்னு போலீஸாருக்கு தகவல் வருது. அந்த சாக்கு மூட்டையில் ரத்தம் படிஞ்சிருக்கிறதாக தகவல் வருது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீஸாருக்கு போய் அந்த சாக்கு மூட்டையை பிரிக்கிறாங்க. கயிறால் கட்டப்பட்டிருந்த அந்த சாக்கு மூட்டையை பிரிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹமீதா சடலமாக கிடந்திருக்காங்க. இதை பார்த்த போலீஸார் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதன் பிறகு ஹமீதாவுடைய கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதன் பிறகு ஹமீதாவை ஏற்கனவே காணலன்னு சொல்லி அவருடைய மகன் வர புகார் அளிச்சிருக்காரு. அதனால் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பகை இருக்குமா, அதாவது அவங்களுடைய சாவுக்கு யாராவது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக போயிட்டு அவருடைய மகனான பர்வேஷ் கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வீட்டுக்கு வராங்க. உங்கள் அம்மாவுக்கும் யாராவதுக்கும் முன்விரோதம் இருக்கா, சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தகவலை கேட்கறதுக்காக பர்வேஷோடைய வீட்டுக்கு வராங்க. அவர்கிட்டையும் விசாரணை செஞ்சுட்டு அவங்களுடைய ரூமை போய் நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போய் பார்க்குறாங்க. யார் இறந்து போன ஹமீதாவுடைய ரூமை போய் பார்க்குறாங்க. அதன் பிறகு கூட வீட்டில் சும்மா சுற்றி பார்க்குறாங்க. வீட்டில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி போலீஸார் பார்க்கும்போது அந்த சாக்கு மூட்டை கட்டப்பட்ட கயிறை போலவே அவங்க வீட்டில் நிறைய கயிறு கிடந்திருக்கு. இதை பார்த்ததுக்குமே போலீஸாருக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்போது ஹமீதாவை தான் இங்கே யாரோ அடித்து கொலை செஞ்சு சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டு போய் போட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறாங்க அப்படிங்கிறத போலீஸார் முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு போலீஸாருடைய சந்தேகம் அளித்ததால் பர்வேஷை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீஸார் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சடலத்தை இங்கேருந்து தான் சாகடித்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு போலீஸாருக்கு உறுதியானதால் பர்வேஷுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடுகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் ஷபானாவுடைய தந்தையான ஃபெரோஸ் ஆலம் ஹமீதாவை சாக்கு மூட்டையில் கட்டி தான் தோளில் தூக்கி வச்சுட்டு போன அந்த காட்சிகள் பதிவாகிருந்திருக்கு. அப்படியே அந்த காட்சிகளை தொடர்ந்து பல இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பார்க்கும்போது தான் அவர் தான் கொண்டு போய் அந்த கோவிலில் போட்டதையும் போலீஸார் கண்டுபிடிச்சிடறாங்க. அதன் பிறகு இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பர்வேஷ்கிட்ட தங்களுடைய பாணியில் போலீஸார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள பயந்து போன பர்வேஷ் தானும் தன்னுடைய அண்ணியும் சேர்ந்து தான் அவரை கொலை செஞ்சதாகவும் தங்களுக்குள்ள தகாதரவு இருந்ததை என்னுடைய அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் என்னுடைய அண்ணிக்கு விவாகரத்து கொடுக்க போகிறதாகவும் எனக்கு சொத்தில் எதுவுமே கொடுக்க போகிறது இல்லைன்னு சொன்னாங்க. இதனால் நாங்கள் ஆத்திரத்தில் 2 பேருமே கொலை செஞ்சிட்டோம். அதன் பிறகு எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் அவருடைய தந்தையை அழைச்சி உதவி கேட்டோம். அவர் தான் இந்த மாதிரி ஒரு பிளானை சொன்னார். சாக்கு மூட்டை கட்டி கோயில் பக்கத்தில் கொண்டு போய் போட்டலாம், நீயும் அம்மாவை காணுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன ஐடியாவின்படி தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்துறாரு. அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் இந்த கொலையை செய்த ஷபானாவை அதிரடியாக கைது செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஷபானாவுடைய தந்தையான ஃபெரோஸ் ஆலம் உடனடியாக அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடி பீகாருக்கு ஓடிட்டார். அவர் பீகாருக்கு ஓடிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை உடனடியாக பீகார் இருக்கக்கூடிய அதிரடி படைக்கு சூரத் போலீஸார் தகவல் சொல்ல அவங்களுடைய உதவியோட பாட்னா ரயில் நிலையத்தில் வைத்து அவரை போலீஸார் மடக்கி பிடித்து அவரையும் அதிரடியாக கைது செஞ்சுட்டாங்க. மேலும் பெற்ற தாயை கொன்றபோது கூட அதற்காக சிறிதும் வருத்தப்படாத பர்வேஷ் மற்றும் ஷபானாவுடைய செயலால் போலீஸாரை அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தாய் மகன் இடையிலான இந்த உறவை சிதைத்த இந்த சம்பவமானது அந்த பகுதியினிடையே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.